ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட், இதோட இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் சீல் ப்ரொடெக்டர்ஸ். ஓகேவா? இது வந்து ஏஆர்கே பிராண்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, கைக்ரா, அப்புறம் மோட்டோவேர், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நான் பார்த்தேன். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. கம்ஸ் அரவுண்ட் 1500 1600 ருபீஸ். பட் இது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ். அந்த சேம் மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. ஐ காட் இட் ஃப்ரம் TRS Mic. ஸோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் TRS Mic. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்போ இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்றதை வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த கவர்ஸ். இதில் வந்து நல்ல ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இங்கே வந்து ரெண்டு ஓப்பனிங் ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஜிப் டைஸ் வந்து இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஜிப் டைஸ் கொடுப்பாங்க. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபினிஷுமே ஓகே. ஃபார் 500 ருபீஸ் இட்ஸ் ஒர்த். அண்ட் ஆஸ் வெல் அஸ் தே ஹேவ் த லோகோ ஏஆர்கே அப்படின்னு. இது வந்து ஒரு மாதிரி மைல்டு எல்லோவில் இருக்குது. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அட் த சேம் டைம் இதோட யூஸ் என்னென்னதும் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, டு ஃபிக்ஸ் இட் சிம்பிள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த டேக்ஸை வந்து இதுக்குள்ளே விட்ருங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ ஒயில் ஃபிக்ஸிங். ஓகேவா? ஸோ இந்த டேக்ஸை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு நவ் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே மேலே வரைக்கும் வரும் இது. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா, புஷ் பண்ணி கொஞ்சம் மேலேருந்து போடுங்க அது. ஓகே, ஓகே. ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த லோகோ தெரியணுன்னா ஃபிட் ஸ்னக். ஸோ ஸ்னக் ஃபிட் ஆகிடும். ஸோ நீங்கள் லோகோ தெரியணுன்னா அப்படி வச்சுட்டு கொஞ்சம் கீழே ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் டைட். சரி பார்ப்போம். ஓகே, டைட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த டேகை வந்து இதுக்குள்ளே விட்டு டேக் இட் அவுட். ஓகே. ஸோ நவ் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணும்னு பாருங்கள். எனக்கு இந்த லோகோ வெளியில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா வெளியில் தெரியணுமா வச்சுக்கோங்க. இல்லைன்னா யூ கேன் கீப் இட் அப் சைட். ஸோ இதை வச்சுட்டு இந்த டேக். ஓகே, that's it. One side it's fixed. வேணா அந்த சைடில் அது இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா லூப்ஸை வந்து கட் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. that's it. ஓகே, ஸோ அந்த சைடு வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு remove this metal bracket, okay, which comes for the brake. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணி மேலே தூக்கிட்டு தென் we are going to fix this covers and then we are going to tight it. ஓகேவா? ஸோ yeah, now take this 5 mm Allen key bolt. Okay, that's it. So 5 mm எடுத்து ஃபுல்லாகவே you have to remove this bolt from here. ஓகே. ஸோ இதை வந்து இப்படி மேலே வச்சுட்டு வாட் we are going to do is, இதுக்கு மேலே வந்து அந்த சீல் கவர்ஸ் வந்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சீல்ஸில் வந்து டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இத்தனை டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் என்ன ஆகும்னா, நாளாக இட் will accommodate and it will start tightening
the covers and covers வந்து it will break out. That is the reason we are putting the seal covers. Okay, so let it stay here for some time. At the same method, first we are gonna remove this and insert the zip ties. Okay, now first you push it to the top, then let's push it to the top. Okay, இது மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு like how we did the, just tighten it. Just fix the velcro. Okay, so the velcro வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Now I wanted to have this logo this side. Okay, okay, so almost அந்த logo வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. யாருக்கேன்னு தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஜிப் டைஸை வந்து going to tight it. சைடு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகாஸ் இந்த டேக் வந்து இருக்கனால மெட்டல் டேக் இஸ் தேர், இட் வில் பி மோர் டைட் when compared to that side. We have this metal bracelet. இது வந்து எதுக்கு வருது அப்படின்னா it comes for the brake. Okay, so I have fixed it. I have tag அடிச்சாச்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. Now what we have to do is put this metal bracelet on top of it. Okay, okay, so what happened is இந்த போல்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டைட் பண்ண முடியல when it was ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகியிருந்ததுனால. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு we have installed the longer one, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி லென்த்தாக. Now what we have to do is we have to just tighten this. Okay, நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா போதும். And also I have not zip tied here because we already have this clamp which tightly fixed. லைட்டாக கொஞ்சம் ஷேக் இருக்குது, பட் தட்ஸ் ஃபைன். அட் த சேம் டைம் இங்கேருந்து ஜிப் டைஸையும் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் நீட் த ஜிப் டைஸ் ஹியர். இதுவே வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குது. ஸோ இட்ஸ் ஃபிக்ஸ்ட் நவ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே மேலே வந்து இப்படி இருக்குது, கீழே வர வர இட்ஸ் வெரி மச் ஃபிக்ஸ் டு தி. இது வந்து ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் செட். ஓகேங்களா, அதே மாதிரி லுக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 500 rupeesக்கு I would say this is worth instead of going for Kaigra or other brands. Those cost like 1500, 900, minimum 1000, but this is just 500 rupees and it also gives the same protection. இந்த யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, இந்த மட்டு இந்த அழுக்கெலாம் இருக்கு இல்லைங்க, அதை வந்து இந்த சீலுக்கு கொண்டு போகாமல் இட் வில் ப்ரிவெண்ட் இட். ஓகே, இதுதான் வந்து அழுக்காகுமே தவிர இது கீழே இங்கே அழுக்காகும். பட் இந்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எந்த அழுக்கும் போகாது. அட் த சேம் டைம் இட் இஸ் ரிமூவபிள் அண்ட் வாஷபிள். ஓகே, ஈவன் இப்போ நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினச்சாலும் you have to just remove the straps and the zip ties and you can easily wash it. Okay, so that's it for this video. I hope you like it. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.